அதிகமா சபையிலே ஊழியம் ஜபம் நடக்குது. இதுதான் ஊழியம் சொல்லி தர்றாங்க. இது மட்டும் ஊழியம் கிடையாது. கிராமங்களிலே போய் நின்று, தெருக்களில் நின்று, ரோடுகளில் நின்று இயேசுவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேசம் முழுவதும் சபைகளில் இருக்கிறவர்கள் ரோட்டுக்கு வந்தாங்கன்னா அவன் இந்த சுவிசேஷம் எழுப்புதலாக மாறும். ஆமென். அல்லேலூயா. சபைகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ரோட்டுக்கு வந்தாங்கன்னா நிச்சயமா தேசங்களிலே எழுப்புதல் வரும். ஆமென். அவங்க இன்னைக்கு சபைகளிலே இன்றைக்கு ஒடுங்கி கிடக்கிறார்கள், அடங்கி கிடக்கிறார்கள். இன்றைக்கு சுவிசேஷ ஊழியத்தை ஆமென் விட்டு விட்டார்கள். விடுபட்ட ஊழியமாக மாறிவிட்டது. ஏனென்றால் சுவிசேஷ ஊழியத்திலே காணிக்க வராது, சுவிசேஷ ஊழியத்திலே காணிக்க எடுக்க முடியாது. மாணவர்கள் நடுவிலே ஊழியம் செய்தால் அங்கே காணிக்க வராது, அங்கே நரிக்குறவர்கள் நடுவிலே ஊழியம் செய்தால் அங்கே காணிக்க வராது. ஆமென். சோத்திரம். ஆமென். பிச்சைக்காரர்கள் நடுவிலே, ஒதுக்கப்பட்ட நடுவிலே, ஏழைகள் நடுவிலே, பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிற நடுவிலே போய் சுவிசேஷ ஊழியம் செய்தால் அங்கே காணிக்க வராது, ஒரு வருமானமும் வராது என்பதற்காக இதையெல்லாம் இன்றைக்கு விட்டு விட்டார். தெருக்களில் நின்று ஊழியம் செய்தால், பிரசங்கித்தால் அவர்களுக்கு அவமானமாய் இருக்கிறது என்று விட்டு விட்டார்கள். மானக்கேடாய் இருக்கிறது என்று விட்டு விட்டார்கள். இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதும் வேலைக்கு போவதும் அது மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆமாம், ஊழியம் செய்வதிலே இன்றைக்கு திருச்சபைகள் கவனம் செலுத்துவதில்லை. அந்த கவனத்தை விட்டுவிட்டது எல்லா திருச்சபைகளும். அல்லேலூயா. திருச்சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை இந்த வசனங்களை சொல்ல வேண்டும் என்பதுதான் பிரதான கட்டளை. இது கட்டளைகளிலே பிரதான கட்டளை எது கேட்டாக்கா சுவிசேஷம். மத்திய சுவிசேஷ புஸ்தகம், இதே மத்திய சுவிசேஷ புஸ்தகத்திலே நீங்கள் என்னோட கூட திருப்பி கொண்டு வாங்க, 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் வாசிங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க யாராச்சும். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தமிழத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் பாருங்க, இருங்க வர வாசிங்க 5ஆம் வசனம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்கள் கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியா பட்டணங்களிலே பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். போகையிலே பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென் என்று சொன்னார். இந்த இலவசமா கொடுக்கிறதுக்காக தான் இதை செய்ய மாட்டாங்க. இதை காசு வாங்கிக்கிங்க செய்யுங்கன்னு சொல்லினா நல்லா போயிடும். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. வாசிங்க லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:1. அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். நான் கேட்கிறேன், உங்களை ரட்சித்தது எதுக்கு என்று நான் கேட்கிறேன். கவனிங்க, என்ன பைபிள் பார்க்காம என்ன பாருங்க. உங்களை ரட்சித்தது எதற்காக? யாருக்காவது பதில் சொல்ல தெரியுமா? உன் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நீ நீதிமானா மாறி இருக்கிற, உன் அக்கிரமெல்லாம் நீங்க இருக்குது, உன் சாபம்லாம் நீங்க இருக்குது, இப்போ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. அப்படி நாமத்தின் மேல அப்படி விசுவாசம் ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே. எதுக்காக? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். கவனி, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கவனி. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே இளையவனை நோக்கி, மகனே, என் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய் என்று சொன்னார். ஐயா, இதோ நான் போகிறேன் என்றான்.
ஆனால் அவன் போகவில்லை. பெரியவனை அழைத்து, மகனே, என் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்ய என்று சொன்னான். நான் போகவில்லை என்று சொன்னான். ஆனால் அவன் போய் வேலை செய்தான். அல்லேலூயா. அவன் போய் வேலை செய்தான். இதுல யார் தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்தவர்கள்? பெரியவன் சொன்னான் நான் போகவில்லை என்றான், ஆனால் போனான். இளையவன் சொன்னான் ஐயா போகிறேன் என்றான், ஆனால் போகவில்லை. இவர்களே யார் தகப்பனுடைய பேச்சை கேட்டவன்? சொல்லுங்க. பெரியவன். அதனால்தான் பெரியவனுக்கு 2 மடங்கு பொழுது பங்கு. ஆனா சில இடங்களில் பெரியவனை கர்த்தர் தள்ளி இளையவனை எடுக்கிறார். ஆமென். கர்த்தருடைய செயலை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நமக்கு என்ன கட்டளை? இன்னைக்கு பிரதான கட்டளை என்ன கட்டளை? பிள்ளைகள் தகப்பனுடைய தோட்டத்தில் போய் வேலை செய்ய வேண்டும். ஒரு ஸ்திரீ ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா இந்த ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எங்களை ஊழியத்தில் இட்டு போய் மற்ற இடங்கள்ல கிராமத்தில் போய் ஊழியம் செய்ய வைக்கிறதுக்கு எங்களுக்கு யாரும் இல்லையா, எங்க பாஸ்டர்லாம் இந்த மாதிரி யாரும் இட்டுமா மாட்டாங்கய்யா, எங்களை ஊழியத்துக்கு இட்டுமா மாட்டாங்க அப்படின்னு ஒரு சகோதரி எங்கிட்ட அப்படியே மனதார சொன்னாங்க, கலங்கி. ஏன்னா நேற்று கூட ஊழியம் செய்யும்போது அந்த பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, இந்த மாதிரி நீங்கள்லாம் கூட போய் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியுது, தெரிஞ்சே தப்பு பண்றாங்க. தோட்டத்துல போய் வேலை செய்யணும்னு சின்னவனுக்கு தெரியும், ஐயா போகிறேன்னா, ஆனா போகல. நல்லா மூக்க பிடிக்க சாப்பிடுறான். ஆனா என்ன பண்ணல, போகல. நான் சொல்றேன், தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படிகளா இருப்பீர்களால், உங்களை பெற்ற தெய்வனுக்கு நீங்கள் கீழ்ப்படிகளா இருப்பீர்களால், நீங்கள் தகப்பனுடைய வேலையை செய்யும்போதுதான் உங்கள் தேவனை நீங்கள் மதிக்கிறீர்கள். நீ என்னதான் காணிக்க கொடுத்தாலும், நீ என்னதான் செஞ்சாலும், நீ தகப்பனுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால், அவன் தோட்டத்திலே போய் வேலை செய்யவில்லை என்றால், நீ தகப்பனை அவமதிக்கிறாய். தகப்பனை நீ அவமதிக்கிறாய் என்பதை மனதிலே வைத்துக்கொள். திருச்சபை உன்னை ரட்சித்ததற்கு காரணம் அவருடைய வேலையை செய்வதற்காக தன்னுடைய உலக வேலையே செய்துகிட்டு இருக்கிறதுக்காக. உலகத்தில் வேலை செய்ய வேணாம் என்று சொல்லலை, சம்பாதிக்க வேணாம்னு சொல்லலை, கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லலை, பிள்ளைகளை பெற்று வீடுகளை கட்டி குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லலை. எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தகப்பனுடைய வேலையை செய்வதற்கு ஒரு நேரம் ஒதுக்க முடியாதா? ஒரு நாள் ஒதுக்க முடியாதா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு, உங்களை ரட்சித்த தேவனுக்கு, உங்களை நரக ஆக்கினை தண்டனையிலிருந்து விட்ட தேவனுக்கு நீங்க ஊழியம் செய்தவர்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள். என் நாமத்தை பிதா இந்த பூமியிலே மனுஷனுக்கு முன்பாக சொல்லாதவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக அவன் பெயரை சொல்லாதிருப்பேன் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி பல காரியங்களை சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். நான் சொன்னேன், வல்லமையும் சும்மாலாம் அனுப்பலைங்க. நீங்க போறவங்க படிக்காதவங்களா இருந்தாலும், வயசானவங்களா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், காசு பணம் இல்லாதவங்களா இருந்தாலும் உங்களை சும்மா அனுப்பல. அல்லேலூயா. வல்லமையும் அதிகாரம். சொல்லுங்க, என்னன்னா அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அதிகாரம் என்பது யூனிஃபார்ம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆமென் பேட்ஜ், அடையாளம். ஆனால் அந்த வல்லமைக்கு, அந்த அதிகாரத்துக்கு யாரும் கீழ்ப்படியலாம். வல்லமை துப்பாக்கி இருக்கிறது. பிசாசுகளை துரத்துவதற்கு வல்லமை அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்க வாழ்க்கையில் நீங்க மறக்கவே கூடாது.
தேவனுடைய தோட்டத்தில் தேவனுடைய வேலை செய்யணுன்றத மறக்கவே கூடாது. நீங்க எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்களாமா, நீங்க எல்லாருமே தேவனுக்கு ஊழியம் செய்யணும். நான் விசுவாசி ஒருத்தரோட சொல்றேன், நீங்க எல்லாருமே சீசர்களாமா. இல்லையா சொல்லுங்க? அதுல உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை இல்லையா? அதுல உங்களுக்கு நல்ல ஒரு இது இல்லையா? உங்களுக்கு நல்ல ஒரு மகிமை இல்லையா? நீங்க விரும்பலையா? நீங்கள் எல்லாருமே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாருமே தேவனுடைய ஊழியர்கள், கண்காணியானவர்கள், சுவிசேஷம் சொல்லக்கூடிய சீசர்கள். ஆமென். நீங்கள் எல்லாரும் சீசர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கர்த்தருக்காக பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாத இருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுமாகிய உனக்கு ஐயோ, நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி முடிந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். ஏன்னா அற்புதமான வசனம் பாருங்க. இந்த வசனமே போறங்க நீங்க நமக்கு ஒரு நாளைக்கு. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்மளை ஒரு ஒரு நீதியின் பாதையில இந்த வசனம் கொண்டு வருகிறது. அதாவது நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுது. நம்மளை பார்த்து இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. நீ எந்த பக்கத்துல எந்த சந்திலையும் உதவ முடியாது. உன்னை கரெக்டா கொண்டு வந்து நிறுத்திடும். அல்லேலூயா சொல்லுங்க. சொன்ன கை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கொள்ளையிடப்படாதிருந்தும் என்னது? கொள்ளையிடுகிறவன். உன்னை யாரும் கொள்ளையிடல, உன்னை யாரும் ஏமாத்தல, உன்னை யாரும் திருடில, ஆனால் நீ கொள்ளையிட. ஏதோ தெரியல, நீ பிறந்ததுலேருந்தே நீ கொள்ளையிடணும் போலவே இருக்கு. திருடணும், கொள்ளையிடணும், ஏமாத்தணும், யார்த்தையாவது அபகரிச்சுக்கணும், யாரையாவது வஞ்சிக்கணும், ஏமாத்திடணும், யார்த்தையாவது எடுத்துக்கணும் அப்படின்னே நோக்கம் சிலர். வசனம் சொல்லுது, இது பொதுவான வசனம், இது யாரையும் இங்கே குறிப்பா சுட்டி காட்டல. எல்லாரும் இதை உணர்ந்து நம்மளை சரி பண்ணிக்கணும். ஆமா சொல்லுங்க. வாழ்க்கையின் நடுவே பயணத்திலே நாம் போகிற இந்த பயணத்திலே நாம் இந்த வசனங்களை கடைபிடித்து ஜாக்கிரதையா நடந்து கொள்வதற்காகத்தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் நிச்சயமாய் நான் கொள்ளையடித்தால் என்னை கொள்ளையடிப்பார்கள் என்பது நிச்சயமே. உன்னை யாரும் கொள்ளையிடல, ஆனா நீ கொள்ளையிட்டா அதற்கு பதில் செய்யப்படும். பதிலுக்கு பதில் செய்யும். பாருங்க, கொள்ளையிடப்படாதிருந்தும் நீ கொள்ளையிடுகிறாய், துரோகம் பண்ணாதிருந்தும் நீ துரோகம் பண்ணுகிறாய். நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு உன்னை கொள்ளையிடுவார்கள். நீ துரோகம் பண்ணி முடிந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரே காலையிலே அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்திலே எங்கள் ரட்சிப்புமாயிருக்கும். ஆமென். ஆமா. ஆண்டவரே, நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. இந்த மாதிரிப்பட்ட தீமையிலிருந்து என்னை காப்பாற்றுங்க. இந்த மாதிரிப்பட்ட துன்மார்க்க உலகிலே நான் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்று அங்கே கூப்பிடுகிறார். நீதி அப்படியே நிக்குதுங்க உலகத்துல. நீதியிலிருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. ஆனா நீதியில நடந்தா கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். ஆமென். அதுக்கே வசனம் இருக்கு காட்டுறாரு. அவன் மட்டும் நீதியில நடந்தாக்கா அவனை கர்த்தர் அவன் சந்ததிகளை கூட அவர் கைவிடவே கிடையாது. ஆமென். அந்த வசனத்தை நான் பார்த்து படிக்கிறேன். வசங்க 5ஆம் வசனம் வசங்க. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்திலே வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனின் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிறைந்திருக்கிறார். அப்படியே நல்லா நீங்க முள்ள போய் வீட்டுல போய் படிங்க. நல்லா எல்லாத்தையும் படிங்க. நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். 10ஆம் வசனம் படிங்க. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்போது உயருவேன்,
இப்போது மேன்மைப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும். அப்படின்னா தெரியுமா? அது ரொம்ப அற்புதமான வார்த்தை. சரி, பாருங்க, இதெல்லாம் நல்லா புரியுது நினைக்கிறேன். நீதியை திரும்ப படிக்கலாமா? 15 வந்து எல்லாம் படிக்கலாமா? எல்லாம் படிக்க தம்பி நல்லா படிங்க. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கல் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கல் செய்வதுன்னா மற்றவனை நெருக்கி, மற்றவனை ஏமாற்றி, மற்றவனை வஞ்சித்து செய்கிற ஆதாயத்தை வெறுத்து. அப்படி பரிகாரம்னா தெரியல. என்ன பரிகாரம்னா? கையூட்டு. நீங்க நம்ம உழைக்கிறதா எதுக்காக உழைக்கிறோம்? சாப்பிடுறதுக்காக, நல்லா தூங்குறதுக்காக, நல்ல பாதுகாப்புக்காக, நல்ல சுகத்துக்காக, நல்ல ஆரோக்கியத்துக்காக, சந்தோஷம் சமாதானத்துக்காக. இது எல்லாமே இப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் கொடுப்பாராம். ஆமென் சொல்லுங்க. அவன் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் என்ன பண்ணுவானா? கர்த்தரை பார்ப்பானாங்க. ஹலோ, அவன் என்ன பண்ணுவானா? கர்த்தரை பார்ப்பானா. ஏனோக்கு தேவனோடு கூட 300 வருஷம் சஞ்சரித்தான். அவனுடைய சந்ததியிலிருந்து இயேசு வந்தான். அவனுடைய சந்ததியிலிருந்து இயேசு வந்தான். இங்க வேதம் சொல்கிறது, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவனாக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும். அப்பதான் தரிசனம் உடையவர்களாக இருப்பீர்கள். தூரத்தில் உள்ள தேசத்தை உன் கண்கள் பார்க்கும். அப்படின்னா உன் பிள்ளைகள் எதிர்காலம், உன் குடும்பத்தின் எதிர்காலம், இவர்கள் தூரத்திலே இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னைக்கு தங்கம் 1 லட்சம் ரூபாய் விட்டா கூட அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா சரி கட்டுகிற கர்த்தர். ஆமென். 1 லட்சம் ரூபாய் விட்டா கூட ராஜா கர்த்தர் கூட இருக்கிறத பார்ப்பீங்க, தூரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இது ரெண்டுமே உனக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் இது ரெண்டுத்தையும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஏன்னா ராஜாவாகிய கர்த்தரை நீ பார்ப்பாய், அவர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். தூரத்தில் இருக்கிற உன் தேசத்தை, உன் ஆசீர்வாதமான தேசத்தை, உன் எதிர்காலத்தை, ஆமென், உன்னுடைய உயர்வை, உன்னுடைய சந்ததிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். மகிமையுள்ள கர்த்தர் நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகள் உள்ள ஸ்தலம் போல் இருப்பா. எப்படி போறா? மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலமாக கர்த்தர் இருப்பார். ஆமென். பசங்க 22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஆமென். கடைசியாக 24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதிலே வாசமாக இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. யாருமே நான் வியாதியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வியாதிப்பட்டுகிறவர்கள் அங்கே இருப்பதில்லை. எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பாங்க. ஏன்னா அங்கே நீதி இருக்கிறது, அங்கே நியாயம் இருக்கிறது, அங்கே கர்த்தர் இருக்கிறார், அங்கே கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, எல்லாரும் தரிசனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நகரவாசிகளாக, நல்லபாக்கம் ஜனங்களாக, இந்த ஊர் மக்களாக, சபை மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். தாம் யாரு? தாம்னா யாரு? அவர்
கர்த்தர் சொல்லுங்க, அவர். ஆமென். தேவன் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவராக நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். என்ன சொல்றேன்? ஆண்டவருடைய தேவனை அறிகிற அறிவிலே உங்களுக்கு எவ்வளவோ பெரிய ஐஸ்வர்யம் இருக்கிறது. பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து சுதந்திரிக்கிற மிகப்பெரிய பரிசுத்தவான்கள், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே போன்ற மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் பிதாக்கள் நமக்கு இருந்தார்களே, அவர்கள் எப்படி தேவனுடைய ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார்களோ, அது போலவே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கும் அந்த சுதந்திரத்திலே பங்குள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும். ஆமென். இதை அறிவு நமக்கு உண்டாக வேண்டும் என்று அவன் சொல்றார். அது விளக்கத்துக்கு எவ்வளவு ட்ரை பண்றாரு பயங்கரமா. அந்த மகிமை, அந்த ஐஸ்வர்யத்தில் தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யம். கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வந்துச்சுன்னா, ஆமென், நீங்கள் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருப்பீர்கள் என்பது அவர் இங்கே கர்த்தர் சொல்றாரு. எல்லா துரத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், கர்த்தத்துவக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இமையில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படிக்கு செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அல்லேலூயா. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாவற்றையும், எல்லா துரைத்தனங்கள், எல்லா அதிகாரங்கள், எல்லா வல்லமைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அதனாலதான் அவரை அறிகிற அறிவு, அவர் எனக்கு சிலுவையிலே என்ன செய்தார், அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக என்ன செய்தார், அவர் மரணத்தின் மூலமாக என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிற அறிவின் மூலமாகத்தான். ஆமென். இவ்வளவு நன்மைகளையும் அவர் பாதத்தில் இருக்கிறது. எல்லா வல்லமையும், எல்லா கர்த்தத்துவம், எல்லா அதிகாரங்களும் அவர் பாதத்துக்கு கீழே கொடுத்து அவரையே தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். அவர் உட்கார வைத்திருக்கிறார், நமக்கும் அதை கொடுத்திருக்கிறார் என்று ஆமென் எபிரேயரில் சொல்லப்பட்டது. அப்போ நாம் யார் என்றால், நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இன்னும் அந்த சப்ஜெக்டில் நான் போல, அந்த வசனத்தில் போல. ஆமென். ஏனென்றால் ஒன்று படிச்சு முடிச்சிடலாம். தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதை மட்டும் படிச்சுட்டு நான் முடிச்சிடறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் பெருசாக இருக்கிறதுனால இது முடிக்க முடியாது. தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து யாராவது சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து, என்ன சொல்றேன் திரும்ப படிக்காத வசனம் யாராவது? அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய புத்தி சொல்லுங்க, மதிக்கணும். உங்களுக்கு உத்தரவாதம் எடுக்கிறவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்களுக்காக பிரயாசம் எடுக்கிற உத்தரவாதிகளை நீங்கள் மதிக்கிறவர்களாக மாற வேண்டும். அவமதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பின்னாடி இருந்து அவமதிக்கிறவர்களாக, பேசுகிறவர்களாக, குறை சொல்கிறவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்காக அவர்கள் உத்தரவாதம் எடுத்து உங்களுக்காக பிரயாசம் எடுக்கிறார்கள், உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள், உங்களை நல்வழியில் நடத்துகிறார்கள். அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். மதித்து படிப்பா
அவர்களுடைய கிருபையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். சமாதானமாய் இருங்க. அப்படிப்பா. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனர்களை தாங்குங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லோரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு. இதான் கிறிஸ்துவத்தினுடைய உபதேசங்கள். கிறிஸ்தவத்தில் இருக்கிற கேளுங்க, என்னது இது? உலகத்துல கிடையாது இந்த உபதேசம். இது கிறிஸ்தவ சபையில தான் இந்த உபதேசம். படிப்பா. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஆனா நம்முடைய சுபாவம் என்ன? தீமை செஞ்சா தீமை செய்யும். தீமை செஞ்சா சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்க, வாய்த்தா சொல்லுங்க. நம்மளுடைய சுபாவம் என்ன? நம்முடைய சுபாவம் என்ன? தீமை செஞ்சா வாய் திறக்க மாட்டீங்களே. நம்முடைய சுபாவம் என்னங்க? ஐயோ சொல்ல மாட்டீங்களா? தீமை செஞ்சா அவங்க நம்மள பேசினா பதில் பேசுவோம், எதிர்த்து பேசுவோம். ஒன்று பேசினா 9 பேசுவோம். அவங்க நம்மளை பத்தி கலவரம் பண்ணா நம்ம அவங்கள பத்தி 10 முறை கலவரம் பண்ணோம். அவங்க நம்மளை குறை சொன்னா நம்ம அவங்கள பத்தி குறை சொல்லுவோம். நம்மளுக்கு பழக்கமே இல்லைன்னா தீமை செய்யறவனுக்கு தீமை செய்யறது தான். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லி தரல. நம்முடைய தலைவர் அப்படி, குரு நம்மளுக்கு அப்படி சொல்லி தரல. நம்முடைய ஆண்டவர் அப்படி சொல்லி தரல. உனக்கு ஒருத்தன் தீமை செஞ்சாக்கா நீ அவனுக்கு நன்மை செய்ய சொல்லி கொடுத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சில ஊழியக்காரன் கூட பயங்கர வைராக்கியம், பயங்கர கசப்பு, பயங்கர கசப்பு, பயங்கர வைராக்கியம் அப்படி போக. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அவங்க சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரிடத்திலும் கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய இங்கே வேதத்தினுடைய உபதேசம். தீமை செஞ்சா தீமை செய்யறது நம்முடைய சுபாவம். ஆனா இவர் சொல்றாரு, தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். தீமைக்கு தீமை எல்லாமே சொல்லுங்க. தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். இல்ல நீங்களே உங்க காது கேட்கிற மாதிரி சொல்லிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். ஏன்னா பைபிளுடைய உபதேசத்தை தான் நம்ம நீங்க சொல்லணும். தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். படிப்பா. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இது மட்டும் தான் நம்முடைய அழைப்பு. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பிரதான கட்டளை. நன்மை செய்வதுதான் நமக்கு ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். நன்மை செய்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நாம சொல்லுங்க. இந்த வசனத்தை அப்படியே வச்சு எபேசியர் 2ஆம் அதிகாரம் நீங்க அப்படி. ஏன்னா அது ஜோடியை பார்க்கிறோம். வாசிப்பா தம்பி. 7ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நல்ல கிரியைகளை செய்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் திருவசனத்தினாலே நம்மளை மறுபடியும் ஜெயிப்பித்திருக்கிறார். ஏன் என்னுடைய சுபாவங்களே இல்ல, உன் சுபாவம் கிடையாது. அவன் திருவசனத்தை அவன் தண்ணீர் முழுக்கினாலே உன்னை திரும்ப தம் வசனத்தை கொண்டு மறுபடியும் உன்னை ஜெயிப்பித்திருக்கிறார் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆமென். மறுபடியும் ஜெயிப்பித்திருக்கிறார். உன்னுடைய சுபாவத்திலேயே இருக்க வேண்டியதில்லை, உன்னை நற்கிரியைகளை செய்வதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். படிப்பாங்கல்ல இதுல தெசலோனிக்கர் வந்து 1 தெசலோனிக்கர் 15ஆம் வசனம். ஒருவனும் மற்றவர்களுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்குள்ள மற்ற யாவருக்குள்ள எப்போதும் நன்மை செய்ய
நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதுக்காக முன்னுக்காதீங்க. சர்ச்சில் வந்தால் சில பேர் வராங்க அப்படியே முன்னுக்காங்க. சர்ச்சு தாங்க, இது என்ன நினச்சிருக்கிற இந்த இடம்? சரி, இந்த இடம் என்னதான் இடம்? வீட்டில் போய் பாருங்க, அவ்வளோ அமுக்கணும். ஊரில் தெருவில் போய் பாருங்க, அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ கொண்டாட்டம். ஆனால் இங்கே வந்தால் மூணு தான் இருக்கீங்க. யாரும் நல்லா ஒரு மகிழ்ச்சியாக கூட பக்கத்தில் இருக்கிறவங்க பேச மாட்டீங்க. எப்படி இருக்குன்னு கூட விசாரிக்க மாட்டீங்க. சிஸ்டர் எப்படிங்க, நல்லா இருக்கீங்களா? நேற்று ஊழியத்துக்கு போனீங்க, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? என்னால் தான் வர முடியல, அடுத்த முறை கண்டிப்பாக வந்துடுறேன். அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. படிங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசு சொல்லிட்டே தான் பாருங்க. லட்சுமி சிஸ்டர் சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பக்கத்தில் ஒருத்தன் வேடியில பாம்பு போயிடுச்சா, பெரிய பாம்பு போயிடுச்சா, பெரிய பாம்பு போயிடுச்சான்னு அவரு கூட்டிட்டாங்க. நான் சுவிசேஷம் கூட மாட்டானுங்கள, கூட மாட்டாங்கல்ல. அங்க கூட்டாங்க ஒரு 15-20 பேருக்கு அப்படியே ஓடுந்தாங்க. உடனே ஆனா இவங்க ஜெபம் பண்ணிருந்தாங்க. ஏசு நாமத்தாலே, எங்க ஐயா சொன்ன நேரத்துல ஒரு பாம்பு வந்துச்சுன்னு, ஏசு நாமத்தாலே பாம்பு ஓடிதான்னு சொல்லி சாட்சி சொல்லி ஜெபம் பண்ணிருந்தாங்க. அப்படியே அவ்வளவு பெரிய ஒரு தடியை தடிச்சு வந்தாங்க. அந்த பாம்பை அடிக்கவும் முடியல. கட்சியில் ஒரு ஒரு குச்சி, சின்ன குச்சி எடுத்து இப்படி வச்சா பாரு, செத்து போய் தூங்குறான். கேட்டாங்க ஜபம். இங்கே எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம். பிரமாணம் பாருங்க. பாம்பு வந்துச்சு சொன்னா பாம்பு சோத்திரம் 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 சொல்லி பாம்பு அடிச்சு விட்டாங்க. ஏன்னா சோத்திரம் சோத்திரம் அது பாம்பு என்ன பண்ணுச்சு? போயிடுச்சு. கம்முன்னு கடிச்சதானே. நான் சொல்றேன், எல்லாத்துலையும் சோத்திரம் செய்யுங்க, உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. ஆமென். உங்களுக்கு யாருன்னா குறை சொன்னாங்களா, சோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு யாருன்னா புறம் போறாங்களா, சோத்திரம் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு எதுவும் நடக்காதுக்குதா, அது சோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். யோபு என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருக்கு நாமத்துக்கே சோத்திரம் சொன்னார். ஆமென். அவருக்கு எல்லாம் ரெட்டிமா கொடுத்துட்டாங்க. 2 மணி தான் கொடுத்துட்டாங்க. படிங்க. எல்லாவற்றையும் சோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதீங்க. ஆவியை அவித்து போடாதீங்க. ஹலோ, இந்த ஆவியை அவித்து போடாதீங்க. பரிசுத்த ஆவியை, நீங்க பெற்ற அபிஷேகத்தை ஆவியை அவித்து போட்டுறாதீங்க. அதை அசட்டை பண்ணாதீங்க. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க, நீங்க ஆவியானவரை பெற்றிருக்கீங்க. உங்களுக்குள்ள தேவாவியானவர் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு, வல்லமையான ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். அப்பப்போ ஒரு பாவம் செஞ்சு, அப்பப்போ மீறல் செஞ்சு, அப்பப்போ தவறு செஞ்சு ஆவியை அவித்து போட்டுறாதீங்க. ஆவியை அவித்து போடாதீங்க. சொல்லுங்க, ஆவியை அவித்து போடாதே. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆவியை அவித்து போடாதே. சொல்லுங்க, ஆவியை அவித்து போடாதே. ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற தூக்கி எரிஞ்சிடாதே. அப்புறம் தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா அதை உடனே அற்பமா எண்ணாதீங்க. இதெல்லாம் ஆலோசனைங்க, உபதேசம். தீர்க்க தரிசனம் சொன்னாதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் அப்படி சொல்லுங்க. ஆமென். உன் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க, நீங்க உங்க ஆட்டு நல்லா இருக்கு தம்பி, உங்க எதிர்காலம் இப்படி இருப்ப தம்பின்னு சொன்னாதான் அது அப்படியே ரிசீவ் பண்ணிக்கும். ஆமென். அது அற்பமா அவர் சொன்னா என்ன நடக்க போகுது? நான் அப்படியே அவர் சொன்னா நடக்காது, வேற யாரும் சொன்னா கூட பரவாயில்ல. ஒரு சில நடக்காது, வெளியூர்ல இருந்து என்ன வரணும் சொல்றதுக்கு, அப்பதான் அவங்க நம்புவாங்க. தீர்க்க தரிசனங்களை எப்பமா என்னாதுங்க? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம சொல்லுங்க. அடுத்து, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. நீங்க சொல்லாதீங்க, உண்மையான ஆலோசனை தான். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு சொல்லுங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமென். அடுத்து 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 ஒரே வசனம் முடிச்சலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
குற்றமற்றதாக இருப்பதாக. ஜெபிக்கலாம்.